Praise the Lord. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் என் ஆசாரியனாய் இராதபடிக்கு உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிவை வெறுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை வெறுத்து விடுவதாக அவர் சொல்லுகிறார். அறிவு, வார்த்தை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிரியமானவர்களே, அவர் ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறார். அவரை நாம் வெறுக்கும் பொழுது அவர் நம்மை வெறுத்து விடுவார். அவரால் வெறுக்கப்பட்டோமையானால் நம்முடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாய் போய்விடும் என்று சொல்லி நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை பார்க்கும் பொழுது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, காலை தோறும் அவைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் நிலைத்து நிற்பதற்கு காரணம் நம்முடைய நீதியோ, நியாயமோ, உத்தமமோ, உண்மையோ, நேர்மையோ அல்ல. பிரியமானவர்களே, நாம் பாவிகளாய் இருக்கிறோம். நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் நினைவு கூர்ந்தாரேயானால், இந்த செகண்ட்ல அவர் நினைவு கூர்ந்தாலும் கூட நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட அவராலே கூடும். ஆனாலும் அவருடைய கிருபையும் தயவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மை தாங்குகிறது. காரணம், நமக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை முழுவதும் சிந்தினார், நமக்காக அவருடைய ஜீவனையே முழுவதும் கொடுத்தார். அந்த அன்புதான் பிரியமானவர்களே இன்று வரை நம்மை சுமக்கிறது. நம்முடைய நியாயம் அல்ல, நீதி அல்ல, உத்தமம் அல்ல, அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பு. அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் நம்மை வெறுத்து விட்டாரேயானால் என்ன நிலைமையில நான் இருப்போன்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசாயாவில நாம் பார்க்கிறோம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவது இல்லை என்று சொன்ன தேவன் ஓசியாவிலே சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். காரணம், அவருடைய வேதத்தை நாம் மறந்தபடியினால பிள்ளைகளும் மறக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர், எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக, வசனத்தை கொடுக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். காலையில தினம் பிள்ளைங்களை எழுப்பி விடுறோம், எக்ஸாம் நெருங்கிருச்சு, எழுந்து படி, நல்லா படி, ப்ரிப்பேர் பண்ணு, தூங்காத அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துகிறோம். அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறோம். பிள்ளைகள் இரவும் பகலும் உட்கார்ந்து படிக்கிறார்கள். சாப்பிடாம என் பிள்ளை உட்கார்ந்து அப்படி படிக்கிறா அப்படின்னு சொல்றதுல நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமை பாருங்க. எவ்வளவுதான் பிள்ளைகள் படித்து தங்களுடைய எக்ஸாமுக்கு ஆயத்தமாயி எக்ஸாம் ஹாலுக்கு போய் உட்கார்ந்தாலும் கூட அந்த இடத்துல படித்த எல்லாவற்றையும் மூளையில இருந்து வாஷ் அவுட் பண்ணி போடுவதற்கு கர்த்தராலே கூடும். இதை நாம் மறந்து போய் விடக்கூடாது. ஜெபம் பண்ணியான்னு எத்தனை பெற்றோர்கள் கேட்கிறோம், வேதம் வாசிச்சியான்னு எத்தனை பெற்றோர்கள் கேட்கிறோம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியத்துல கண்டிப்புள்ளவர்களாய் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் எவ்வளவோ தவறி விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதனாலதான் பிள்ளைகள் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை, வசனத்தை கற்றுக் கொடுத்தோமே ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். வேதத்தை கற்றுக் கொடுத்தோமே ஆனால் வாலிப வயதுல அவர்களுடைய வழியை வசனங்களை கொண்டு சுத்திகரித்து கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, வேதத்தை கற்றுக் கொடுத்தோமே ஆனால் கர்த்தருடைய வசனமானது அவர்களுடைய கால்களுக்கு தீபமும் அவர்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருந்து பிள்ளைகளை சரியான வழியில வழிநடத்தும். வேதத்தை கற்றுக் கொடுத்தோமே ஆனால் வாலிப வயதுல பாவத்தை நோக்கி போகாதபடிக்கு தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகராகிய கர்த்தரை அவர்கள் நினைவு கூறுவார்கள். எவ்வளவோ தவறு செய்கிறோம், பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் வளர்க்கிறோம், ஆனால் ஜெபிக்க, வேதம் வாசிக்க, வசனங்களை கற்றுக் கொடுக்க தவறினவர்களாய் காணப்படுகிறோம், குற்றவாளிகளாய் காணப்படுகிறோம். ஏலி ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்காததினால பிள்ளைகள் தேவனுடைய சந்நிதியில செத்து மடிந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த குடும்பம் சாபத்திற்குள்ளானது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம்? நம் பிள்ளைகள் வேதத்தை கற்று வளர்ந்தார்களே ஆனால்
ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பார்கள். ஆண்டவரால் மறக்கப்பட மாட்டோம். நாமும் மறக்கப்பட மாட்டோம். அவர்களும் மறக்கப்பட மாட்டார்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.